ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியாமினிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு கொஸ்டின் தான். எங்களுக்கும் கொஸ்டின் தான். எங்களையே கேட்டுக்கிறோம். தெரிஞ்ச எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் கேட்குறோம். யூடியூப்பை பற்றி என்ன ஏதுன்னு எங்களுக்கே சரியாக தெரியலை. யூடியூப் சம்மந்தமாக தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். சொல்லுங்கள். யூடியூப்பில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை 15க்கு மேலே ஏதோ ஒரு ரூல்ஸ் எல்லாம் வருதுனாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போவே லைவ்லேயே நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அக்கா ஃபஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது, ஷார்ட்ஸுக்கும் சரி உண்மை சரியாகவும் ரொம்ப கம்மியாக தான் போகுது. நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே நாங்களும் பார்த்தோம். நீங்கள் பார்க்குற அளவுக்கு இருக்குன்னா அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. வியூஸே போக மாட்டேங்குது. உங்ககிட்ட நிறைய பேர் லைவ் வந்து சேர மாட்டேங்குது, டெய்லி லைவ் போடுறாங்கிறீங்க, வரல வீடியோஸும் சரியாக எங்ககிட்ட வரமாட்டேங்குது அப்படிங்கிறீங்க, ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது, என்னாச்சு அப்படின்னு தெரியல. வியூஸ் மொத்தமாகவே டவுன் ஆயிடுச்சு. சுத்தமாக டாலர் சிம்பிள் எங்களுக்கு காமிக்கலை. அந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுச்சு. இப்போ என்ன நிலவரம், ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, 10 நாள் ஆயிடுச்சு. எங்களுக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேதி 15 சேனல் அது எப்படி சொல்லிட்டோம் இருக்குமா இல்லை அப்படிங்கிற அந்த அதான் மானிட்டேஷன் கேன்சல் பண்ண அப்படி இப்படி நிறையா சொல்கிறாங்க. என்னமோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓன் கண்டென்ட் வந்து அடுத்தவங்களோடத எடுத்து போட்டிருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்க போட்டிருக்கிற கண்டென்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அது மூலியமாக தான் நம்மளோட சேனல் ரன் ஆகிட்டுருக்கு, மானிட்டேஷன் ஆகிருக்கு, அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா அவங்க சேனல் வந்து எடுத்துருவாங்க, மானிட்டேஷன் கட் பண்ணிடுவாங்க. எடுக்க மாட்டாங்க, மானிட்டேஷன் கட் பண்ணிடுவாங்க, அமௌண்ட் வந்து உங்களுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து பாட்டு வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, பாட்டுக்கு மானிட்டேஷன் ஆயிருந்ததுன்னா பாட்டோடது மானிட்டேஷன் கட் ஆயிரும், அதாவது அதுக்கும் பணம் வராது அப்படிங்கிறாங்க. நம்மளா ஓன் கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி நம்மளா வந்து தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு அது புரியலை. உண்மையிலே எங்களுக்கு நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. என்னமோ வீடியோ போகிறோம், அதனால நமக்கு அதை பற்றி சரியா தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. உண்மையாலுமே சொல்றேன், எங்களுக்கு ப்ராப்பரா எதுவுமே தெரியாது. அதுதான் உண்மை. நிஜமா நாங்க வந்து இவ்வளவு தூரம் ரன் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் பெரிய விஷயம். உண்மையாலுமே சொல்ற பெரிய விஷயம். சில விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆள் இருக்காங்க, கேட்டுப்போம், அவங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவாங்க, அதை நோக்கி வந்து ப்ராப்பரா கொண்டு போறோம். நாங்களே எங்களை நம்பிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையா என்ன அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். எங்களையும் நம்பி நிறைய பேர் கேக்குறீங்க. தெரிஞ்சா கண்டிப்பா நாங்க சொல்றோம். நிறைய பேர் சிஸ்டர் சொல்லுங்க, இது எப்படி அது எப்படின்னு சொல்லுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேனலை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். இந்த சேனல் நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். தெரியும் நமக்கு தெரிஞ்சால் சொல்லணும், தெரியாமல் நமக்கே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறேன்னு தான் நான் மேக்ஸிமம் இந்த சேனலை பாருங்க டீட்டெயிலாக சொல்லுவேன். அதை பார்த்துமே எனக்குலாம் நிறையா விஷயம் புரிய மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு எப்படி படிப்பறிவில்லைன்னு தான் சொல்லிக்கணும், வேற என்னத்த சொல்ல. ஆனா இப்போ என்னன்னா பயமா இருக்கு. சேனல் வந்து மானிட்டேஷன் கேன்சல் ஆயிருமா, இல்லை நாளைக்கு மறுபடியும் நம்ம வீடியோ போட முடியுமா, இல்லை உங்களையெல்லாம் மிஸ் பண்ணுறோமா அப்படின்னு எனக்கு என்ன அப்படின்னா மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயம் எனக்கு நிறைய இருக்கு. எங்க சேனல் எங்க கையை விட்டு போயிருமோ அப்படின்னு பயமா இருக்கு. நம்ம யாரோட ஓன் கண்டென்ட் இப்போ வரைக்கும் எடுத்து நான் ரீக்ரியேட் பண்ணது கிடையாது. அப்படின்னு இல்லை, காமெடி எம்பிஎஸ் ஃபேமிலியில இப்போ வந்து ஃபுல்லாவே அதை தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் சொன்னீங்க நல்லா இருந்துச்சு, அதனால சரி போடுவோம். வந்திருக்க ரூல்ஸை பத்தி சரியா நம்மளே தெரியலன்னு தான் சொல்லணும். உங்க யாருக்காவது டீட்டெயிலா தெரிஞ்சதுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு 15ஆம் தேதி, இதுக்கு மேலே உங்ககிட்ட நாங்கள் பேச முடியுமா முடியாதா, இதுதான் நம்ம சேனலா இல்லை அது நம்ம சேனலா அப்படிங்கிறது தெரியல. ப்ராப்பராக தான் நம்ம வச்சு நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு இருந்தாலும் வந்து 90% நம்புகிறேன். இந்த 10% வந்து என்னமோ பயமாக இருக்குது. என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்ல தெரியல. எனக்கு இதுதான் தெரியும். உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்கள். எனக்கு அதான் நானும் சொல்கிறேன். எனக்கும் பயமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறேனே தெரியல. இதில் இன்னொரு விஷயம் என்ன, நமக்கு வந்து இந்த டாலர் சிம்பிள் சுத்தமாகவே இந்த 10 நாளாக காமிக்கல. அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ நானும் 2 மந்த்து கேட்டு 10 நாளைக்கு மேலே ஆச்சு, அந்த இதே பிளாங்க் ஆயிடுச்சு, ஃபுல்லாக எதுவுமே தெரியல. அதனால தான் எனக்கு ரொம்ப பயம். ஆனால் மானிட்டேஷன்லாம் காமிக்குது, மானிட்டேஷன் இதெல்லாம் காமிக்குது. ஆனால் டாலர் சிம்பிள் காமிக்குது, டாலர் ஏறுறது காமிக்க மாட்டேங்குது. எவ்வளோ ஏறுது என்னன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. 10 நாள் ஆச்சு. அது வேற பயமா இருக்கு, எங்கே சேனல் கைவிடுவா நான் போயிருமோ அப்படின்னு. நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இப்போதான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப எப்படி சொல்றது, இந்த சேனலை இவ்வளவு தூரம் கொண்டு வரக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம். யூடியூப்பை நம்பி தான் நீங்கள் இருக்கீங்களா, போனால் போயிட்டு போய் நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்படி அதுக்காகன்னு இல்லை, எங்களுக்கு வந்து இப்போ 1.5 லட்சம் பேர் சம்பாதிச்சிருக்கோம்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. எங்கே பார்த்தாலும் நான் உங்களை பார்த்துருக்கோம், நல்லா இதை விட இருக்குங்களா ஒரு விஷயம் அப்படின்னு என்ன பேசுறீங்க. அப்படின்னா, இதுல இன்கம் வருது அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம். எங்களோட பொழுதுபோக்கு டைம் பாஸ் அதை தாண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்க. இது ஒரு ஜாப், சும்மா அந்த இல்லை, ஒரு இது மாதிரி அதாவது போயிட்டு எங்களை இருக்கு. பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் எங்களையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க பாருங்க. எங்களையும் அதுக்காகவே பிடிச்சு ஒரு 1,60,000 பேர் எங்களையும் பிடிச்சிருக்கு. எங்க பார்த்தாலும் நின்று பேசுறது, நீங்க வந்து ஃப்ரீயா தானே அப்படின்னு பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன்று எல்லாரும் அப்போனா உங்களுக்கு வருமானம் வருதுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் இருக்குது, வருமானமும் இல்ல இருக்குது. இல்ல இப்போ வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஆனா அதுதான் காரணம் அப்படிங்கிறது கிடையாது. வருமானம் இருக்குன்னு தெரியாம தான் நான் வீடியோவே போட்டேன். தெரிஞ்சா வீடியோ போட்டேன். ஃபர்ஸ்ட் நாங்க போடும்போது யூடியூப்ல இப்படி இல்ல வருமானம் வருங்கிறது சத்தியமா தெரியாது. வீடியோ போடுறாங்க, இடையில தான் தெரியும் இடையில காசு இருக்கும், காசுலாம் வருதா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நான் காசு வேலைக்கு இருக்குன்னு போறேன், அவங்க தெரியாது. வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் இருந்து அவங்களுக்காக இதை ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இதுல வரல. அதுவும் தாண்டி அதை தாண்டி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது சேனல் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நான் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு பிடிச்சனால நான் கன்டினியூ பண்ணோம். அப்புறம் இடையில இதில் மணி வரும், இதில் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொருத்தர் சொன்னதுக்கப்புறம் ஓ இதில் எல்லாம் இவ்வளோ இருக்குது, அப்போ நம்ம ப்ராப்பராக பண்ணி இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேனல் பண்ணோம். நம்ம பண்ணுறதுல 10 ரூபா பிரயோஜனம் ஓகே தானே, அதனால இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்பவுமே நாங்கள் வந்து நான் என்ன மாற்றிக்கிட்டோம். சொல்றேன்னா, எனக்கு இதுல மானிட்டேஷனே கட் ஆச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். வீடியோ போடுறதை தாண்டி இன்னொரு சேனல் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஏன் இல்ல உண்மையை ப்ராப்பரா நான் என்ன சப்போஸ் இது சொல்றேன்னா, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா இப்படி ஏதாவது ஆச்சுன்னா இல்ல வீடியோ வராமலாம் இருக்காது, கண்டிப்பா வரும். அப்படியே நாங்க எங்களுக்கு இந்த சேனல் எதுவும் ஆகாது நான் நம்புறேன். ஏன்னா இந்த சேனல் நான் மேல கொண்டு வரக்கு ரொம்ப பாடுபட்டிருக்கேன். ஒருத்தர் 2 பேர்த்திட்ட கிடையாது, நிறைய பேர்த்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டு யாருமே எனக்கு பண்ணலை. கடைசியில் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நம்ம சேனல் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேச்சு, நிறைய பேர்த்த இழந்திருக்கேன், நிறைய இல்லை அது ஒன்றாகாது. அப்படியே ஆனாலும் நம்ம மறுபடியும் பண்ணுவோம் நான் நம்புறேன். பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம், பண்ணாமல் இருக்க மாட்டோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. அவங்களை எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கணும். இதுனால நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜை இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சப்போஸ் நம்ம ஐடி இது இல்லை அப்படி ஆகக்கூடாது. இல்லை அப்படின்னால் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. பிரியா முனி தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி. கண்டிப்பாக நம்ம இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறோம், அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனல் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. கண்டிப்பாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறது 99% நான் வேண்டிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம். ஏதோ இப்போ தப்பு பண்ணலை, முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஏதாச்சும் நான் தப்பு பண்ணியிருப்பேனா அப்படின்னு நேற்று வந்து ஸ்க்ரோல் பண்ணி நானும் எவ்வளவோ வீடியோஸ் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. சப்போஸ் ஏதோ ஒன்று நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்போமா அப்படின்னு சின்ன ஒரு டவுட்டு, வேற ஒன்றும் கிடையாது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, மனசில் கஷ்டமாக இருக்குது. கஷ்டம் பயம் ரெண்டுமே இருக்குது. நாளைக்கு 15ஆம் தேதிங்கும் போதே வயிறுலாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ என்னடா 15ஆம் தேதி. இப்போ நமக்கு அதில் எந்த சிம்பிளுக்கே தெரியலன்னா தெரியாது. டாலர் சிம்பிள் காமிக்காதனால டாலர் சிம்பிளும் எங்களுக்கு காமிக்க மாட்டேங்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு டாலர் சிம்பிள் காமிக்குது, அது பணம் ஆட் ஆகிறது வந்து காமிக்க மாட்டேங்குது. எப்பவுமே டாலர் ஒரு டெய்லி $1 இல்லை $2 ஏறும், பைசா கணக்குல ஏறும். இல்லை $1 $2 இந்த மாதிரி ஏறி இருக்கு, இத்தனை டாலர் இருக்கு அப்படிங்கறத வந்து அதுல காமிக்கும். பட் ஆனா இப்ப காமிக்க மாட்டேங்குது, சுத்தமாவே காமிக்க மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப எதுவாக நடந்தாலும் நல்லதாகவே நடக்கும், நல்லா நம்புவோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. இதுல இந்த விஷயத்துல வேற என்ன சொல்றது எங்களுக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சது சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க. எங்களுக்கு இதுதான் தெரியும். எங்களுக்கும் பயம் இருக்கு. இல்லாத மாதிரி லைவ்ல பேசிக்கிட்டு இருந்தோம். சத்தியமா எங்களுக்கும் பயம் இருக்கு. பயம் கேட்பாங்க ஏன் ஷேடா இருக்கீங்கன்னு. அது மைண்ட்ல ஏதோ ஒரு மூலையில எனக்கு மைண்ட் ஃபுல்லா. ஆனா நிறைய சேனல் நான் இதை பத்தி சம்பந்தமா பார்த்துருக்கிறேன். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. லைவ்ல கூட சொன்னீங்க அப்படிலாம் ஒன்றும் ப்ராப்ளம் நம்ம சேனலுக்கு வராதுன்னா இந்த மாதிரி தான் சொன்னீங்க. இருந்தாலும் அந்த பயம் ஏஐ வந்தனால தான் இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் நம்மளுக்கு சரியா தெரியல, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது சரியா தெரியல. நாளைக்கு தான் வந்து எல்லாமே தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே.
இதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் இதை பத்தி இந்த வீடியோ நாங்க இப்பயே அப்லோட் பண்ணிடுவோம். இப்போ ஒரு விஷயமா வெளியே போயிட்டு வந்துட்டு இப்போ உடனே எடுத்துட்டோம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா நாளைக்கு 15ஆம் தேதி. வேற எதுவும் எங்களுக்கு வந்து இவ்வளவுதான் தெரியும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் உள்ளக்கு இது ஏதாவது போய் செக் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் லைவ்ல நீங்க சொல்லி நாங்க வந்து அதை பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சிஸ்டர் இது வந்து இப்படி பண்ணுங்க, இது வந்து இப்படி பண்ணுங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா எங்களுக்கு இதுதான் தெரியும். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் நாளைக்கு கண்டிப்பா வந்து இதே நல்லதே நடக்கும் போடுவேன் அப்படின்னு நம்புங்க. எல்லாரும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. புதுசாக யாராவது நம்ம வீடியோ இருந்ததுன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி சொல்லி முடிக்கிறதுன்னு தெரிய பயமா இருக்குது. என்ன பண்றதே தெரியல. நாளைக்கு சொல்றோம்.